Hi guys, welcome to Sano's Kitchen and Lifestyle. Today special இன்னைக்கு வந்து வரலட்சுமி விரதம். ஸோ அம்மா வீட்டில் எப்பயுமே வரலட்சுமி விரதத்தை அப்போ தான் வந்து புடவை வச்சு அம்மன் சாமி வந்து கும்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி அதுதான் ஃபெஸ்டிவல். நாங்கள் இன்றைக்கி அங்கே தான் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கோம். மார்னிங் வந்து நாங்கள் முந்தின நாளே கிளம்பி போயாச்சு. வெட்னஸ்டே தேர்ஸ்டேவே கிளம்பி போயிட்டோம். தேர்ஸ்டே வந்து இண்டிபெண்டன்ஸ் டேன்றதுனால ஹாலிடேஸாக இருந்துச்சு இல்லை, அதனால் நாங்கள் வந்து அன்றைக்கி மார்னிங் வந்து கிளம்பி போயாச்சு. நான் கிளம்புறப்ப வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், மறந்தே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி மார்னிங் அவரை வந்து ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. அவருக்கு மட்டும் ஆஃபீஸ் போயாச்சு. காவ்யா சிவன்யா ஸ்கூல் லீவ் போட்டாச்சு, ஒரு நாள் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஏஞ்சி எல்லோரும் காலையில் ஏஞ்சி நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சேன் அந்த கோலம் தான், ரங்கோலி தான் போட்டாச்சு. போட்டுட்டு மார்னிங் வந்து குட்டீஸ் எல்லாத்தையும் குளிக்க வச்சாச்சு, ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா காவியா சிவன்யா சன்விகா எல்லாருக்குமே குளிக்க வச்சு அவங்கள ஃப்ரெஷ்அப் பண்ணி ட்ரெஸ்அப் பண்ணி விட்டாச்சு. அம்மா பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்துச்சி வீடெல்லாம் தொடச்சி மாப் போட்டுட்டு பூஜை பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நாங்கள் டக்குன்னு எல்லா வேலையுமே இன்றைக்கி முடிச்சாகணும். கொஞ்சம் சீக்கிரமாக தான் ஏஞ்சோம். ஒரு சில வேலை எல்லாமே கூட முடிச்சுட்டாங்க. பூஜையில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து தொடச்சி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. காவ்யா சிவன்யாமே அழகாக ரெடி ஆயாச்சு. இப்போ நாங்கள் இங்கே மார்னிங் வந்து தோசை சாம்பார் சாப்பிட்டாச்சு. இப்போ எங்கே எல்லோரும் கிளம்பிட்டு இருக்கோம் அவசரமான எங்கள் ஊரில், அதாவது காஞ்சிபுரத்துலேயே கிட்டக்க கொஞ்சம் அவுட் ஆஃப் ஏரியாவில் இருக்கக்கூடிய பச்சையம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். அம்மா வீட்டு குலதெய்வம் பார்த்திங்கன்னா பச்சையம்மன். ஆக்சுவலாக வந்து ஆடி மாதம் கம்பல்சரி நாங்கள் வந்து வாழைப்பந்தல் வந்து போயிடுவோம். வாழைப்பந்தலில் தான் ஆரணி தாண்டி அங்கே தான் வந்து போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு அது வருஷத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வருவோம். பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இயர் வந்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. எங்களுக்குமே கரெக்டான டைம் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால ஒரு சில ரீசன்ஸ்னால நாங்கள் போக முடியல. ஸோ இங்கேயே போயிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஒரு சாரி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாரி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. உங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகி நாங்கள் வந்து கிளம்பிட்டாச்சு. என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா இந்த சாரி பார்த்திங்கன்னா இந்த சாரி தான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சு சாமி கும்பிட போகிறதுக்காக எடுத்த சாரி. எல்லோ வித் ரெட் செக்குடு மாதிரியான ஒரு சாரி. நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன், அதை அலசி போட்டிருக்காங்க. ஸோ அப்புறமேட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா காவியா சிவன்யா சன்விகெல்லாம் ரொம்ப சூப்பராக அழகாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காங்க. எப்பயுமே இந்த மாதிரி வெளியே போகிறப்ப குட்டீஸ் மில்க் ரெடி பண்ணுறது தாங்க நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ரொம்ப அழகாக ரெடியாக இருந்தாங்க. பார்த்திங்கன்னா சிவன்யா வந்து பாருங்களேன் அந்த நெக்லஸ் எப்படி இழுத்து விட்டுட்டு இருக்கா. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா டாலர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக இது இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு இல்லையா, மீஷோவில் தான் நான் இதை ரெண்டுத்தையுமே ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அவங்களுக்கு பெரிய ஹெர்லிங் போடணுன்னு ஆசை ரெண்டு பேருக்கும். பட் வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை செலக்ட் பண்ணி ஒரு 2 கலர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டு ஃபோட்டோஸு ஷார்ட்ஸு வ்ளாகு ரீல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க இல்லையா, மகேஷ் கிட்ட தான் சொல்லியிருந்தோம். மகேஷ் வந்து எங்களை இட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கார் எடுத்தாச்சு. நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகி கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு புடவெல்லாம் செலுத்திட்டு அம்மன் சாமிக்கு செலுத்திட்டு வந்து ஆஃப்டர்நூன் சமைச்சு சாமி கும்பிடணும். ஸோ அப்பா வந்து ஊருக்கு போயிருக்காங்க, அங்கே வில்லேஜுக்கு போயிருக்காங்க. ஸோ நாங்கள் வரைக்கும் தான் கிளம்பணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொலை ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் வீட்டுக்கிட்ட இருந்து. ஸோ வந்து அங்கே கோயில்கிட்ட போயாச்சு. சாமியெல்லாம் பார்த்திங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டெல்லாம் காவ்யா சிவன்யா இந்த மாதிரிலாம் பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்போ வந்து ஃபோட்டோஸ் செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்கிற அளவுக்கு கொஞ்சம் தைரியமாக குணநாயகனே முனியப்ப சாமி, பிள்ளை வரம் தருபவனே முனியப்ப சாமி, தங்க குணநாயகனே முனியப்ப சாமி, உங்க தயவோட
வாழுகிறோம் முனியப்ப சாமி. முனியப்ப சாமி, முனியப்ப சாமி, எங்கள் குலநாயகனே முனியப்ப சாமி, எங்கள் குலநாயகனே முனியப்ப சாமி. குழந்தவரம் கேட்டதற்கு முனியப்ப சாமி நாங்க கோழி சேவல் பொங்க வச்சோம் முனியப்ப சாமி. அளந்தபடி வாங்கி வந்தோம் முனியப்ப சாமி. இப்போ அளவில்லாத செல்வம் பெற்றோம் முனியப்ப சாமி. அளவில்லாத செல்வம் பெற்றோம் முனியப்ப சாமி. அளவில்லாத செல்வம் பெற்றோம் முனியப்ப சாமி. முனியப்ப சாமி, முனியப்ப சாமி, எங்கள் குலநாயகனே முனியப்ப சாமி, எங்கள் குலநாயகனே முனியப்ப சாமி. அஞ்சி மொழ ஆரங்கட்டி முனியப்ப சாமி உங்களை. நம்ம கோயிலுக்குள்ளார வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா சாமி ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சாமிங்க எல்லாம் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளர மூலஸ்தானத்துக்குள்ளே சாமி கோயிலுக்குள்ளார போக போகிறோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த பூசாரி அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்சவங்க. ஸோ நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி யூடியூப்பில் போடலான் இருக்கோம், சாமி காமிக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய பேர் எடுக்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நான் உங்களுக்கு பச்சையம்மன் சாமியை உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்காங்க. பாருங்கள் ஃபுல்லாக க்ரீனிஷாக அந்த சாமியை பார்க்குறப்பே குங்குமம் கூட க்ரீன் கலர் குங்குமம் தான் கொடுப்பாங்க. அங்கே நிறைய பேருக்கு நம்ம சாமி கும்பிட்டுட்டு இருக்கப்போ நிறைய பேருக்கு சாமியெல்லாம் வந்துச்சுங்க. கொஞ்சம் திக்குன்னு ஆயிடுச்சு. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டே இருக்கோம். அம்மா இந்த புடவை சலுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சாரி எடுத்து போய் சலுத்திட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு அம்மாவுக்கு வெளியே இருந்து சாமி குடு ஓடி வந்தாங்க. ரொம்ப பயந்தே போயிட்டோம் நாங்கள் எல்லாம். பார்த்தீங்கன்னா உள்ளர சாமியோட சாமிங்கெல்லாம் இப்படி தான் இருக்காங்க. மூலஸ்தானத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலுமே சாமியாக இருக்கும், கலர்ஃபுல்லான பெயிண்டிங்கோட. நாங்கள் சாமியெல்லாம் கொஞ்சம் பயத்தோடு தான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே பச்சை கலர் அதை சாமி கொடுத்தாங்க. பச்சை கலர் குங்குமம்லாம் வச்சுட்டு நான் வெளியே வந்தாச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு சாமி கும்பிட்டது. ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க அம்மனு. பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸில் எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். காஞ்சிபுரத்துலேயே தான் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது, மேபி நிறைய பேருக்கு இந்த சாமி குலதெய்வமாக இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லா சாமிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. போகிற வழியில் ஆனந்த பவனில் ஸ்வீட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் ஸ்பெஷல் மைசூர் பாக்கு அதுதான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் காயத்ரி இந்த ஸ்வீட் ரசம் இல்லையா, அது என்னமோ சொன்னால் அதை சாப்பிட்ணுன்னு சொன்னால், அதனால் அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நாங்கள் வர்றதுக்கே ஒரு 11:30 கிட்ட ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு கடகடன்னு எல்லாரும் ஒவ்வொரு வேலையாக செஞ்சாங்க. எப்பயும் போல் நம்ம புசம்மா இந்த லெமன் மாலை கூக்கிறதுக்கு இறங்கிடுச்சு. அது எப்படியோ கற்றுக்குச்சுங்க. எங்கே போனாலுமே இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டுருக்கு. நாங்கள் காலையில் கிளம்புறப்பயே உளுந்து கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே ஊற போட்டுட்டு தான் நாங்கள் போனோம். கடகடன்னு மாவு அரைச்சி நான் வடை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா அதை எல்லோரும் 1 by 1 ஒவ்வொரு வேலையாக கடகடன்னு பண்ணோம். காய்கறி கட் பண்ணி நம்ம சீக்கிரமாக சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்காக அப்பாவுமே வந்துட்டுருக்காங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டாங்க, அங்கே பயிர் வைக்கிறாங்க ஊரில். ஸோ அதனால் அப்பாவுமே வர சொல்லியாச்சு, இந்த டைமுக்கு வந்துடுங்க கொஞ்சம் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க கிளம்பி வந்துட்டுருக்காங்க. நம்மளோட வேலையை கடகடன்னு நம்ம முடிச்சிடணும் அப்படின்ட்டு நான் என்னோடய ஒர்க் என்னவோ அதை கடகடன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மெதுவடை நாங்கள் 2 டைப் வடையுமே செஞ்சோம். பட் ஆனால் நம்ம மெதுவடை மட்டும்தான் சாமிக்கு இலையில் வைப்பாங்க. ஸோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு கடகடன்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம
சாப்பிட்றப்ப வேணால் மசால் வடை வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா பசங்களுமே வந்து ஜூஸ் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது இல்லையா, நம்ம நார்மலாக வீட்டில் சாமி கும்பிடணும் அப்படின்னாலே வேலை ஆகாது. நம்ம கோயிலுக்கு வேறு போயிட்டு வந்ததுனால கடன்னு செய்யணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் செஞ்சோம். பார்த்திங்கன்னா என்னெல்லாம் ரெசிபி செஞ்சோன்றதை பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து நாங்கள் வந்த உடனே ரைஸ் வந்து போட்டாச்சு. ரைஸுமே ஆயிடுச்சு, முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார். இந்த மாங்காய் வந்து எங்களோட மரத்துலேயே காய்ச்ச மாங்காங்க. ஸோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மெது வடை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் பாயாசம். அம்மா எப்பயுமே ஒயிட் பாயாசம் தான் வைப்பாங்க, பால் பாயாசம் தான் வைப்பாங்க. ஸோ பாயாசம் வந்து வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல். ஒரு 2 டைப்ஸ் வந்து பொரியல் பண்ணியிருந்தோம். இது வந்து வாழைக்காய் பொரியல். அம்மா வந்து 3-4 பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. யாரும் சாப்பிட்றது இப்போ யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் 2 தான் பண்ணோம். பார்த்திங்கன்னா ரசம் வந்து வச்சாச்சு. எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சாச்சு. வடை வந்து கடலைப்பருப்பு வடை மட்டும், மசால் வடை வந்து நாங்கள் அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா அப்பாவுமே வந்துட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வரலட்சுமி விரதம்ன்றதுனால வந்து எப்பயுமே வரலட்சுமி விரதத்தில் தான் அம்மா வந்து சாரி வந்து வச்சு படைப்பாங்க. ஸோ எனக்கு காயத்ரிக்கு 2 பேருக்கும் ஒரே மாதிரியான சாரி வந்து பட்டு சாரி வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. சாரி, கண்ணாடி, வளையல், பூவு, மஞ்சள், குங்குமம் எல்லாம் சாமி கும்பிட்டோடனே எல்லாத்தையும் எனக்கு காயத்ரிக்கு 2 பேருக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் காவியா, சிவன்யா, சன்விகா எல்லாமே அவங்களுமே எங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சொல்லி ஆசீர்வாதம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து எல்லாரும் வந்து லஞ்ச் வந்து அன்னைக்கு சாப்பிட்டோம். எனிவே அன்னிய டே வந்து எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. ரொம்பவே ஜாலியாக, ரொம்பவே பசங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. சாமியுமே சூப்பராக கும்பிட்டு முடிச்சாச்சு. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.